இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்டிங் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா ட்ரில்லியன் சேனல் தான் பார்க்க போகிறோம். லிசன் அப்படி வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஓகே. ஓ நேத்திலி பிரதர்ஸ் வழங்கும் உங்களில் யார் அடுத்த நைனா. இது ராயபுரத்தின் செல்ல நைனாக்கான தேடல். எப்பா 4ஆம் தேதி நான் போதும். ஆமா, பேன் இல்லல, ஃபுல்லா மீடியாவே இப்படி பண்ணா கோவப்பட்டு பட்டு பட்டுன்னு சுட்டானே என்னடா பண்ணுவ? சார், நீங்க ஏதோ அர்ஜென்ட்டா போறீங்க போல் இருக்கு, நீங்க கிளம்புங்க. திருச்செந்தூர் போனல அதுக்குள்ளேயே போட்டீங்க. இல்ல இந்த கை தாண்டா கொடுத்தேன். அப்பனே முருகா எனக்கு வேலை கொடு. அவர் வேலை அவங்களதான் திட்டு விடும். இத பாரு முருகா, ஏன் கட்சி ஜெயிக்கணும். இட்ஸ் டூ லேட். இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு. நம்ம தான் வரீங்களா? வாங்க, நாம தான் வாங்க, நாம தான். அந்த இதை மட்டும் இது எப்போ இது எப்ப நடந்தது? ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணு, உங்களை தெரியாம பண்ணிட்டு எப்ப ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? இருக்குமோ, அண்ணாது இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. எல்லாம் பக்தி மயமாயிட்டாங்க. வேற வழி கிடையாது. அடுத்த கண்டஸ்டன்ட் போலாம், சொல்லுங்க. இரண்டாவது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் ஆளுநர் மாளிகையிலே ஒலிக்கும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக மே 4ஆம் தேதி சி ஜோசப் விஜய். அப்ப நான் வந்து சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு முதலமைச்சர்னு உட்கார்ந்தேன்னா எல்லாருக்கும் ஒவ்வொன்னா. மூத்தவனா, ரெண்டாவது உள்ளவனா, இல்ல கடைக்குட்டியா? யாருகிட்ட பவரை கொடுக்க போறீங்க அதை சொல்லுமையா முதல்ல. நேரம் வரும்போது தானா தெரியும். அவர் வர்றப்ப பாத்துக்கிறோமே. ஏதோ இந்த ஓட்டு பிரியுது, ஏதோ யாருக்கோ ஏதோ சரி மக்கள் மனதுல ஏதோ ஒரு விஷயம் பத்தி எரியுது. இப்ப புரியுது. அப்பா காலையில வந்து ஓட்டு எல்லாம் சரியுது பிரியுதுன்னு பேசிட்டாங்க. சோ அதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன? அவர் பேர் டிஆர், என் பேர் எஸ்டிஆர் மா. நான் வேற, அவர் வேற. கவுண்டிங் டே அன்னைக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு சுற்றும் வந்து நேர்மையான அடிப்படையில் எண்ணணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். எலெக்ஷன் கமிஷன் அதை கேட்டிருக்கோம். சரி, அத சரியா இருக்கான்னு என்னால எண்ணி பார்க்க முடியல. சரி, கொஞ்சம் எண்ணி பார்த்து சொல்லுப்பா. நாளை பின்ன மாத்தி சொல்ல கூடாது. ரொம்ப சந்தோஷம். அதுலயுமே முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிரந்தரமா ஓய்வு எடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். ஆமா, அப்படிதானே சொல்லணும். சோ பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க. நம்ம சோதா நல்லா இருக்காதடா. கான்ஃபிடென்ட். உன்னாச்சு நான் தூக்குறேன்டா. சோ வேர் இஸ் விஜய் சார்? அவர் ஆஸ்திரேலியா போறார். விஜய் ஆஸ்திரேலியா போறான்னு சொன்னாங்க. அது உண்மையா? கிளப்பி விட்டாங்க. அவர் இங்க தான் சுத்திட்டு இருக்காரு. நாளைக்கு 3 கிளம்ப போறாரு. திமுக தான் வந்து ராக்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா எதையாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஆயிக்கது அடிச்சு நல்ல ரூமர்ஸ் எல்லாம் வந்து பதில் சொல்லி டைம் ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன். அன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய 50 வருஷம் கழிச்சு மாற்றத்துக்கான ஒரு முடிவை கொடுப்பாங்க. இன்னும் 4 நாள், இன்னும் 4 பயமா இருக்கு எனக்கு. இனிமேதானே தமாஷே இருக்கு.
அந்த ஒரு நாள் தான் நமாஸ், மற்றவங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் நமாஸ். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவார். 200 ரொம்ப அசாத்தியமானதுதான். ஆனா ரொம்ப அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறியோன்னு தோணுது. கொஞ்சம் ஓவர் தான். தப்பானவா? வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பெட்டிகளை பார்வையிட தங்களை அனுமதிக்கவில்லை என கூறி தாவிக்கவினரும் சுயேட்சை வேட்பாளர்களும் போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர். ஒரு சுயேட்சையா இருந்தாங்களா? ஏதோ பண்ணிடுவாங்களோ? வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து கண்ணாடி ஜன்னல்களை திரையிட்டு மூடியபடி ஆம்புலன்ஸ் ஒன்று சென்றதாக கூறப்படுகிறது. என்ன நடக்குதுங்க? கேண்டிடேட்டா போட்டிட்டு இருக்கோம். எல்லா வருஷமும் எல்லா தேர்தலுக்கும் 24x7 வந்து கேண்டிடேட் போய் பார்ப்பாங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல வந்து போலீஸ் வந்து உள்ள விடாம கேண்டிடேட் வெளிய நிக்க வைக்கிறாங்க. கேண்டிடேட்டுக்கு அலோ பண்ண மாட்டேன்றாங்க. ரீசன் சொல்ல மாட்டேன்றாங்க. கேண்டிடேட் அலோ பண்ண மாட்டேன்றாங்க. ஐயோ கதை இப்படி போகுதா? என்னமா அது? உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. உள்ள என்ன பண்றாங்கன்னு தெரியல. இதுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? ஏன்டா பீரோல உடைக்கிறேன்? இந்த சாவி முறைப்படி எல்லாத்தையும் திருடிட்டு முறாசலையே போடா. இந்த கிறுக்கு பே உலகத்துல யார் மனசுலயும் உண்மை இல்ல. என்னோட 2 பேர் பேருமே நீங்க கொடுத்த பட்டியல்ல டெத்னு வந்திருக்கு. எதன் அடிப்படையில் நாங்க இறந்து போயிட்டோம், உயிரோட இருக்கவங்கள இறந்து போயிட்டுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா? எந்த ஆவணத்தின் அடிப்படையில எங்களை இறந்து போனோம்னு அறிவிச்சு ஓட்டர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ரிமூவ் பண்ணிட்டாங்களா? இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அப்ப எங்களுக்கு வேட்பாளர் தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற அரசுகள் இதெல்லாம் நிக்குதா? நாங்க அதே வீட்டுல தான் இருக்கோம். வேற வீட்டுல ஷிஃப்டிங் ஆகி போயிருந்தா கூட நீங்க ஷிஃப்ட் போட்டு தாட பரவாயில்ல. உயிரோட இருக்க எப்படி நீங்க செத்து போன்னு சொல்றது உங்களுக்கு யாரும் உரிமை கொடுத்தா? நல்லா பினாயில் ஊத்தி வேற வீட்டுக்கு போனா செத்து போயிட்டாங்க போட்டாங்க. எங்களுக்கு பதில் செஞ்சான். எங்களுக்கே இந்த நிலைமைனா கிராமத்துல வர்ற பாமர மக்கள் மக்களுக்கு என்ன நிலைமை? யோசிக்கணும், சிந்திக்கணும். நம்ம எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். செத்து போனவங்க டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு 1008 அலைய வர நீங்க உயிரோட இருக்கவங்க எப்படி வந்து செத்து போன அறிவிக்க முடியும்? எதன் அடிப்படையில் வாயை திறக்க மாட்டாங்க. எங்கயோ தப்பு நடந்து போச்சு. வாக்களித்தவர்களின் எண்ணிக்கையை விட கூடுதலாக 9 வாக்குகள் இவிஎம் இயந்திரத்தில் பதிவாகி இருந்ததால் குழப்பம் நீடித்தது. என்னையா பிறப்புகிறீர்கள்? என்னென்னமோ கண்டுபிடிக்கிறீங்களே. இப்பவே ஓட்டு போட்டு சாயந்தரமே அதுக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும். இப்போ 0 பார்க்காமலே ஸ்டார்ட் ஆயிடுச்சாமா. அதுக்கு முன்னாடியே ஓட்டிங் அப்ப போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் போட விட்டுருக்காங்களா? எனக்கு ஓட்டுக்கு வந்து ஓட்டு இல்லன்ட்டாங்க. செத்தவங்களுக்குலாம் ஓட்டு வச்சிருக்காங்க. உயிரோட இருக்க எனக்கு ஓட்டு இல்லன்ட்டாங்க. ஆமாம்மா. நாங்க எப்படி கள்ள ஓட்டு போடுறது? ஏன் அப்ப நிறைய இடத்துல இருந்து பிரச்சனை? Someone else has already cast my vote. அநியாயமா பறிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் போச்சுவா எல்லாம் நல்ல ஓட்டு. யாருன்னு தான் தெரியல எப்படி போடுறாங்க. நன்மைக்கு தீமைக்கு இடையில நடக்கிற யுத்தத்துக்கு பேர் தான் அரசியல் அப்படின்னு நாம இந்த நாட்டு ஜனங்களை நம்ப வைக்கிறதுக்காக போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கோம். இந்த யுத்தம் நன்மைக்கும் தீமைக்குமானதில்ல, தீமைக்கும் தீமைக்குமானது. இங்க தீமை சின்னதா பெருசாங்கிறதா பிரச்சனை. ஏன்னா வீடியோ இல்ல இதா அவ்வளவுதானே இருந்துச்சு. ஆனா இவ்வளவு பிரச்சனை போயிருக்கு. நான் பார்த்தேன் 1-2 பேருக்கு அவங்க ஓட்டு ஏற்கனவே நீங்க போட்டீங்கன்னு போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு ஓட்டு இல்லைன்னு இந்த எஸ்ஐஆர்னால நிறைய பேரோட இது தூக்கியிருக்காங்க. நிறைய பேர் ஏதாவது இறந்து போனவங்க பேரே இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதை தூக்காம இருக்கிறவங்க ஓட்டெல்லாம் தூக்கி விட்டுருக்கு. என்னென்னமோ வளருதுன்றாங்க. வளர்ச்சி ஆயிட்டா அப்படியே இல்ல. எனக்கு காலையில இப்ப ஓட்டு போடணும், அது ஓட்டுல இருந்தே அப்படியே கவுண்டிங் ஆகி ஈவினிங் கூட ரிசல்ட் இல்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதான் சொன்னாங்களே ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த அதாவது 0ல இருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கு முன்னாடியே ஒரு நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் போலிங் அதிகமா இருக்கு. அப்போ இதுக்கு ஏற்கனவே இவங்களே போட்டுருவாங்க போல இருக்கு. 5-6 ஓட்டு போட்டு போடுங்க. கருப்பாடு இருந்தா நம்ம என்ன பண்றது? உள்ளுக்குள்ளே அவங்க ஆமா இப்போ இங்க மாட்டிக்கிட்டாங்க. இங்க அதிகமா உளுந்தாதான் மாட்டிக்கிட்டாங்க. கம்மியா உளுந்தாடலாம் அது தெரியவே தெரியாதுல்ல. எப்படிதான் இது பண்றதுன்னே தெரியலையே. இப்போ அது போட்டுப்போ அதான் சொல்லல. எப்படினாலும் இப்போ அப்படி பண்ணனாலும் அந்த இது அந்த இதுக்கு போறதுக்குன்னு கேண்டிடேட் போட்டு வச்சிருக்காங்க. அவங்களே விடாம எடுத்து மறைச்சு இவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இது சீல் வச்சதே உடைச்சிருக்காங்க. இது என்ன கணக்குன்னே எனக்கு புரியல.
இப்படியும் பண்றாங்க அப்படியும் ஓட்டு பண்றாங்க. போடுறதுக்கு தவிக்கிறாங்க சென்னையில. அவங்கள ஓட்டு போட விடாத இல்ல அளவுக்கு பண்ணியாச்சு. இப்போ இப்படி பண்ணீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா மக்கள் இப்போ ஓட்டு போடுற இதே வெறுத்துருவாங்க. ஓட்டு போட்டாலும் நீங்க ஏமாத்தாம போறீங்க, ஓட்டு போடலனாலும் ஏமாத்தாம போறீங்க, எதுக்கு நாங்க ஓட்டு போடணும்னு ஒரு எதுக்கு நிலைமை வந்துரும். எலெக்ஷன் அது வைக்கிறீங்க? தப்பான ஒரு இதுதானே போகுது. அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ இது போட்டிருக்காங்க. இது நியூஸ்ல போட்டு இத்தனை பேர் இருக்காங்க. இது நியூஸ் போடாதவங்க எத்தனை பேர் அவங்க ஓட்ட போயிருச்சுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஆமா. இதுல வேற வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கட்சியும் நாங்க 160 சீட்டு வருவோம், இன்னொருத்தவங்க அது 180 சொல்றதுதான். இல்ல சீட்டுன்றாங்க. இல்ல இல்ல இது வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து இது நாங்க தான் ஜெயிப்போம், இன்னைக்கு நீங்க நேரத்துலாம் தான் நடக்கல. ஜெயிப்போம். இல்ல எல்லா வாட்டியும் நடக்கும். நான் அதான் சொல்றேன்ல, மே 4ஆம் தேதி எல்லாரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சன் நியூஸ்ல திமுக அதிகமா வாங்குற மாதிரி ஓட்டிங் கவுண்ட் போகும். அதே மாதிரி ஜெயா நியூஸ்ல பாத்தீங்கன்னா அதிமுக அதிகமா ஓட்டு வாங்குற மாதிரி போகும். ஓஹோ. அதே மாதிரி ஒரு இதுக்கும் அவங்கவுங்க மோஸ்ட்லி இவங்க 2 பேரு தான் அதை வச்சு தாக்குவாங்க. கண்டுபிடிச்சிடலாம் யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் தெரிஞ்சு பண்றாங்கன்னு போச்சு தெரிஞ்சு. ஊருக்கே இதை கடைசி தான் மாறும். அது வரைக்குமே குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது நான் 2-3 எலெக்ஷன் இது நானே உட்காந்து எங்க அப்பா கூட உட்காந்து பார்த்துருக்கேன். என்ன இங்க ஒண்ணு போட்டுட்டு இருக்கான், அந்த நியூஸ்ல ஒண்ணு போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரிதான் இருக்கும். அவங்க டிவி சேனல். அவங்கவுங்க டிவி சேனலுக்கு அவங்களுக்கு மேல இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க ஸ்டார்டிங் மட்டும். அதுக்கப்புறம் கடைசி முடியும் போது கரெக்டான இது போட்டுருவாங்க. அப்போ ஏமாத்த முடியறாங்க. எப்பதான் இதெல்லாம் மாறுமோ? ஆமா, என்ன ஆக போதும். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.